போடுறேன் எப்படி இருக்குன்னு வேறு தெரியாது. ஸ்மெல்லு வேறு நல்லா கமகமாக வருது, பசிக்குது வேறு காலையில். வீடியோ எடுத்துட்டு இருக்கியா? ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ சொல்லு வணக்கம். வணக்கம் வணக்கம் உங்க ஃப்ரெண்ட். ஸோ கைஸ், ரொம்ப நாள் கழிச்சு ஒரு vlog எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். அது நல்லபடியாக கம்ப்ளீட் பண்ணுவோன்னு சொல்லி நினைக்கிறோம். என்னன்னு கேளுங்க, இது என்னன்னு கேளுங்க. அது ஒன்றும் இல்லை கைஸ், ஜாக் போட்டிருக்கேன், எவ்வளோ பெரிய ஜாக் போட்டிருக்கா பாருங்க. ஏன்னாக்கா ரொம்ப குளிருது வெளியே. வெதர் வந்து கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் ரொம்ப சில்லுன்னு தான் இருக்குது கைஸ். ஊட்டி மாதிரி தான் இருக்குது. எனக்கு சூடாக இருக்குது, என்ன பண்ணுறது. அதாவது மனுஷங்களுக்கு குளிரும், புரிஞ்சவன் பிஸ்தா. மனுஷங்களுக்கு தான் குளிராது, நல்லா ஸ்டீல் பாடி பேடி. ஸோ வந்து வெளியே உங்களுக்கு வெதர் காட்டுறேன், சில்லுன்னு இருக்குது. அதனால மட்டும் தான் இதை போட்டிருக்கேன், மற்றபடி எதுவும் கிடையாது. வெளியே சிலிண்டருக்குள்ள சூடாக தான் இருக்கும் உள்ள. சரி சரி விடுங்க, உன்கிட்ட ஷர்ட் இருக்கு, என்கிட்ட ஷர்ட் இல்லைப்பா, அவ்வளோதான். அது காலையில் நான் ஷர்ட்டு போட்டேன்னா, சரி ஷர்ட்டு போட்டேன்னு சொல்லிட்டு எப்போ பேண்ட் போட்டுருன்னு சொல்லிட்டு பார்த்தா சாட்சிக்குள்ள கை அமெரிக்காக்கார ஜப்பான்கார எதையோ சொல்றான், இந்த நாய் எதை சொல்லுது பாருங்க. ஸோ வந்து நம்ம இன்னைக்கு சொல்ல வரேன்னு சொல்லு, என்ன பண்ண வரேன்னு சொல்லு. கருத்து ஆஃப் த டேஸ் என்ன பண்ண போறோம்? குக் பண்ண போறோம். வேற என்ன புதுசா பண்ணிட போறோம்? குக்கிங் தான் பண்ண போறோம் கைஸ். ஸோ வந்து கொஞ்சம் பாஸ்தா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு புது முடிவு. பண்ணலாம் இல்ல, பாஸ்தாவை குக் பண்ண போறோம். பாஸ்தாவை குக் பண்ண போறோம். சரி வாங்க பாஸ்தரலாம். வெளியே கிளைமேட் பார்த்தீங்களா எப்படி சில்லுன்னு இருக்க மாதிரி இருக்கா? காலம் நல்லா இருந்துச்சு பாருங்க, கீழே மட்டும் சார்ஜ் இருக்கும். என்ன பண்ற, கை தைய இப்படி உள்ள பேண்ட் இருக்கு. ஸோ வந்து மேலே மட்டும் தான் நல்ல மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்காரு ஐயா. சீக்கிரத்தில் இடம் காட்டுறேன். ஸோ உங்களுக்கு காட்டுறேன் நான். பார்த்தீங்களா, இப்படி தான் இருக்குது. சூரியனே இல்லை கைஸ், இப்படி தான் நின்றுட்டு பார்க்கறது. ஸோ வந்து சூரியனே தெரிய மாட்டேங்குது. ஓனர் வீடுன்ட்டு இருக்கான். சூரியன் தெரிய மாட்டேங்குது கைஸ். இப்படி தான் இருக்குது இன்னைக்கான வெதர். ஓகே, ஐயா வந்து கீழே நின்றுருக்காரு, எப்போ நீ கீழே வருவேன் அப்படின்ற மாதிரி. ஸோ வந்து காது வேறு அடைச்சிட்டு இப்போ தான் ரிலீஸ் ஆச்சு. இப்போ எனக்கு நல்லா காது கேட்குது. வெளியே வரணும். ஸோ நம்ம வந்து டிலே பண்ணாமல் குக் பண்ணி சாப்பிடுவோம் ஃபஸ்ட்டு. ஸோ இதெல்லாம் தான் தேவையான பொருள். டொமேட்டோ, அப்புறமேட்டு கேப்சிகம், ஆனியன், அப்புறம் அது என்னடா கார்லிக்கு, பட்டரு, சீஸு, பாஸ்தா சாஸு, அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகானோஸ் ரெண்டுமே மிக்ஸ்ட் ஆகி வாங்கியிருக்கோம். அப்புறம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்களா? நாங்கள் தேவை குக் பண்ணுறதுக்கு. ஓகே ஓகே ஓகே. ஸோ கைஸ், நம்ம வந்து பாஸ்தாவை வந்து வேக வச்சு எடுத்தாச்சு. அது முன்னாடியே வேக வச்சு எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் தான் டிசைட் பண்ணோம் நம்ம பாஸ்தா பண்ணுறது vlog எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இன்றைக்கி ஸ்ப்ரிங் பாஸ்தாவை தான் நாங்கள் வந்து வேக வச்சுருக்கோம். ஓகே, ஸோ இதை தான் வந்து நம்ம இன்றைக்கி குக் பண்ண போகிறோம். ஸோ டக்குன்னு ரெட் சாஸ் பாஸ்தா தான் பண்ண போகிறோம். ஸோ பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம், ஆரம்பிக்கலாம். சடக் சடக் சடக்குன்னு டக்குன்னு ஒரு குக்கிங் பார்த்துடலாமா? கார்லிக்கெல்லாம் பீல் பண்ணுற ஒர்க்கே ரொம்ப பெரிய கஷ்டமான வேலை கைஸ். நாங்கள் அதை போட்டிட்டு வந்த வேலை என்னமோ வேறு. ஆனால் முழு நேரம் இன்னைக்கு என்ன சமைக்கிறது, நாளைக்கு என்ன சமைக்கிறது, மத்தியானம் என்ன சமைக்கிறது, ரூம் நீட் பண்ணணும், தண்ணி குடிக்கணும், பாட்டை கலக்கணும், புரியல, ஒன்றும் புரியலை. அதான் பாட்டு இருக்கு, ஒன்றும் புரியலை, சொல்ல தெரியலை. கண்ணு மொழியில கண்ட அழகுல ஆசை கூடுதே. கிளீனிங் வேலை தான் கொஞ்சம் கஷ்டமான வேலை. அப்புறம் வந்து வீடு நாரி போயிடும். ஏற்கனவே நாரின மாதிரி தான் இருக்குது. எங்களுக்கு ரொம்ப நாள் இருக்குது. ஸோ வந்து அதை க்ளீன் பண்ணணும். இல்லைனாக்கா இப்போ விட்டோம்னா நெக்ஸ்ட்டு சாட்டர்டே சண்டே வந்து எங்களுக்கு எக்ஸாம், MBA எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஆனியன்லாம் கட் பண்ணியாச்சு, கண்ணுலேயும் தண்ணி வந்தாச்சு. கண்ணு தண்ணி வரல, கட் பண்ணது நான் தானே. ஸோ வந்து இப்போ நம்ம இதை சாஸ் பண்ணிடலாம். ஓகே,
நீ சாஸ் பண்ண, நான் வந்து வீடியோ எடுக்கிறேன். எப்படி பண்ணோம்? அப்படியே வெண்ண கையிலேயே வந்த அளவு இது. என்ன போடுறேன்னு சொல்லணும்ப்பா தம்பி. இது பேர் எல்லாத்துக்கும் தெரியாதா? கார்லிக். கார்லிக் 2 போடலாமா? போதும். டொமேட்டோ போடுங்க காய்ஸ். டொமேட்டோ போடுகிறேன் தேவையான அளவு. தேவையே தெரியாதனால தான் வீடியோ பார்க்குறோம். இல்லை தேவையான அளவு வேற. நாங்கள் வந்து 2 தக்காளி போட்டுருக்கோம் காய்ஸ். சொல்கிறேன் 2 தக்காளி, ஒரு 5 பல் பூண்டு போட்டு தாளிச்சுட்டு இருக்கேன். எதுக்கு வெண்ணெய் எடுத்துருக்கேன், தமிழில் சொல்கிறேன், அது வெண்ணெய் எடுத்துருக்கேன். அவ்வளோதான். இது நல்லா வெந்துருச்சு. மிக்சியில் போட்டு கரன்னு அரைச்சிக்கலாம் காய்ஸ். பட்டரை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கார்லிக் சாப் பண்ணி வச்சுருக்கோம், அது போட்டுக்குவோம். chopped onions, வதக்கு 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 நன்றாக வதக்கு. நெக்ஸ்ட் வந்து கேப்சிகம்ஸ் போட்டுக்கலாம். கொடை மிளகாய். குடை மிளகாய். கொடை எங்க வீசிட்டியா? ஓகே, இப்போ ஒரு அடர்ந்த காட்டுல மழை வருது, ஓகேவா? எல்லா வெஜிடபிள்ஸும் நனைஞ்சிருச்சு. இது விடுக்கறியா? ஒரு வெஜிடபிள் மட்டும் நனையல. அது என்ன? அதான் கொடை மிளகா. தெரியல, சொல்லு. எப்படி நீ ஃபஸ்ட்டு கொடை மிளகா வச்சுட்டு கொடை மிளகா கேட்டா? வதக்கியாச்சு. இப்போ வந்து நம்மகிட்ட பீட்சா அண்ட் பாஸ்தா சாஸ் இருக்கு, அதை வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்குவோம். ஓகே, போடுறேன் எப்படி இருக்குன்னு தெரியாது. நல்லா தான் இருக்கும். சாப்பிட்ருக்கியா? நாங்களாம் சாப்பிட்டது இல்லைங்க. நீங்கள் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த டொமேட்டோ பியூரியை ஊற்றிக்கலாம். நான் பண்ண பியூரி. ரிங்டோன். ஓகே கைஸ், ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். ஃபோன் பேசிட்டு வந்தோமா. A few moments later. This is oh, இது மிக்ஸ்டா இல்லையே. இது என்ன மேலே படுறா. ஸ்பினாச் தான்டா இருக்கு. சரி, ஓப்பன் பண்ணி எனக்கு பார்க்கலாம். தெரிஞ்சு இது சில்லி ஃப்ளேக்ஸ், இது ஆரிகானோஸ் இருக்கும். 2 சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம். சிம்பிள். ஒரு ஆரிகானோ போடலாமா? ஆரிகானோ ஒன்று போதுமா? அது நிறைய இருக்கு. வீடியோ எடுத்துட்டு இருக்கியா? எடுத்துட்டு இருக்கியா? இது சில்லி ஃப்ளேக்ஸ் தான். இது ஆரிகானோவா இருக்கும் அப்போ இல்ல? ஆமா, இது ஆரிகானோ தான். இது கொஞ்சம் நிறைய இருக்க மாதிரி இருக்கு. அப்போ ஒன்று போட்டா ஒன்று போகுது. ஓகே, இப்போ இந்த பாஸ்தா வந்து கொஞ்சம் நல்லா சாஸ் ஆகிடுச்சு. நல்லா சாஸ் ஆகிடுச்சு. சால்ட் போட்டுக்கலாம். கழுவி ஊற்றுவோம். எதையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது கைஸ். சரிங்களா கைஸ்? இட்ஸ் டேஸ்டிங் டைம். நல்லா இல்லைன்னா நல்லா தான் இருக்குன்னு சொல்லுவோம். ஓ மை காட், சூப்பரா இருக்கு. கொஞ்சம் சால்ட் பண்ணுவோம். ஏய், இது போடுவாடா, வேணாடா. இல்லடா, பத்தாதுடா. நம்ம வந்து இப்போ இந்த பாஸ்தா வந்து இதுக்குள்ள போட்டுடலாம். ஸ்மெல்லு வேறு நல்லா கமகமாக வருது. பசிக்குது வேறு காலையில். அதாவது மக்களே, நாங்கள் ப்ரஷ் பண்ணிட்டோம், அதனால பசி வந்துருச்சு. அது பிக் பாஸ் அது பார்வதி தான் கேட்டுப்பா. பட் ஆனால் எனக்கு பிக் பாஸ்ல பார்வதி பிடிக்கும். எனக்கு பிடிக்காது.
இப்போ இதில் வந்து நம்ம சீசனிங்லாம் ஆட் பண்ணிக்குவோம். ஆரிகானோ, பேக்ஸ், பார்த்தாலே காரமாக இருக்கு. பருகு அப்புறம் மேலே கொஞ்சமாக திருப்பி இந்த சாஸ். இப்போ நல்லா கிண்டு சீஸ் கியூப்ஸ் போட்டுக்கலாம். நீங்கள் வந்து துருவி கூட ஆட் பண்ணிக்கலாம், பட் நாங்கள் வந்து இப்படி கட் பண்ணி போட்டுருக்கோம். ஒரே பக்கம் போட்டேன். எங்களுக்கு வந்து கொஞ்சம் சாஸாக இருந்தால் பிடிக்காது அப்படின்னு சொல்ல மாட்டேன். சாஸ் இவ்வளோ தான் வந்துச்சு, கொஞ்சம் ட்ரையாகவே இருக்கு. பரவாயில்ல, மேனேஜ் பண்ணிக்கலாம். ஓகே, நமக்கு கெச்சப் இருக்குல்ல, அதை வச்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ நம்ம சீஸ் போட்டிருக்கனால இது வந்து மெல்ட் ஆகணும். ஸோ வந்து ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் சிம்மில் வச்சு ஒரு குக் பண்ணிக்கலாம். ஓகே, 5 minutes later. ஸோ கைஸ் இப்போ வந்து டேஸ்டிங் பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இவருக்கு ஊட்டி டெஸ்ட் பண்ணிடலாம். எலி உயிரோடு இருக்கான்னு பெரிய எலி. நெக்ஸ்ட் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். யம்மி யம்மி, நல்லா இருக்குப்பா, நல்லா இருக்கு. புண்ணு வச்சு அடுத்த வாரம் இன்னொரு வீடியோட பார்க்கலாம். பாய். இன்னொரு ரெசிபியோட பார்க்கலாம். விதவிதமாக ரெசிபி நாங்கள் போடுற ரெடியாக இருக்கு. சூப்பராக இருக்கு கைஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆன் வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.